ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென் 10 கிளாசிக் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் 3 பேர் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. அதாச்சும் இவங்கெல்லாம் ஏலியன்ஸ் கூட இருக்குது. அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்து டெக்ட்ராக்ஸ்னு ஒருத்தன் வரான். இவனும் அந்த 3 பேரில் ஒருத்தன் தான். இவனும் வந்து சண்டை போட்டுட்டு இவங்க எல்லாருமே செலக்ட் ஆகிடுறாங்க. அதாச்சும் வில்லியாக்கு தான் இதை பற்றினா சொல்லியிருக்கான். பென்டெனுக்கிட்ட இருக்கிற ஆம்னிடெக்ஸ் எடுத்துவாங்கன்னு அவங்களும் அதுக்காக போகிறாங்க. இங்கே நம்ம டைமண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கான். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த டைமண்டெல்லாம் விட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லார் மேலேயும் டைமண்டை குத்துற மாதிரி வருது. ஜஸ்ட் மிஸ்ஸில் குத்துல அப்படியே வந்து அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு வந்துடுறாங்க. நீ வந்து பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, அந்த ஆம்னிடெக்ஸை கழட்டி என்கிட்டயாச்சும் அதுக்கு தந்துடலான்னு சொல்கிறாங்க. வாங்கிட்ட நானும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறான். அப்போன்னு பார்த்து டெக்ட்ராக்ஸ் வந்து அங்கே பார்க்குறான். அதாச்சும் இங்கே தான் அந்த ஏலியன் வந்து அவன் மாறி இருக்கான். அதனால் இங்கேயே நம்ம சர்ச் பண்ணலான்னு அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த பைப்பில் வந்து டைமண்டோட அந்த இது இருக்குது. அதாச்சும் பெண்ட் பண்ண வேலை தான் இது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணால சரி நானும் இதை வந்து மறுபடியும் நானே சரி பண்ணி தரேன்னு சொல்ல, ஒன்றும் வேணாம் நீ வந்து போய் சுற்றி பாருன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இரு கொன்று நீயும் போயிட்டு வா, வச்சு தில்லு முள்ளு பண்ணிட போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவனும் போகிறான். இவன் வந்து கோஸ்ட் ஃபிங்காக மாறுறான் அந்த நேரத்தில். ஓ நீ இங்கே தான் இருக்கியான்னு சொல்லிட்டு கொன்று அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்தால் டக்குன்னு கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாளா. நம்ம பெண்ணுக்கு வந்து செம பயம். அதுக்கப்புறம் அங்கே பார்க்குறாங்க ஏதோ நிலம் நடக்க மாதிரி செமையாக வருது. ஏன்னா அந்த கிராப்னு ஒரு ஏலியன் வந்துடுது. அதான் 3 பேர் சண்டை போட்டாங்கல்ல, கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரியே அவன் அடி நடிக்கிறான். இப்போ ஃபுல் பாலத்தையும் காட்டுன்னு சொல்லிட்டு கொண்டு சொல்கிறா. இப்போ காட்டுறான் பாருன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனாலும் அடி தான் வாங்கினான். பல்ப்பு வாங்கிட்டான். அப்படியே கோஸ்ட் ஃப்ரிங்கால் அடி முடிஞ்சிட்டான். அப்படியே வந்து கோஸ்ட் ஃப்ரிங் வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற லிஃப்ட் வழியாக அவனை அப்படியே சீலிங்லேயே அடிக்க விட்டுறான். அதுக்கப்புறம் வா இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்கிறான். அப்படியே அந்த கிராப் ஏலியனை காட்டுறாங்க. அப்படியே லிஃப்ட்டில் இருக்கான். அப்படிதான் கிராண்ட் பாக்கிட்ட போய் நடந்தது எல்லாம் சொன்னோடனே ஓ அவங்க ஆம்னிடெக்ஸ் திருட்டு வந்தாங்களா, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 666ன்னு ஒரு ஏலியன் வேறு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனையும் தூக்கி அடிச்சிடுறாங்க. ஆனால் டக்குலாம் சொல்லி விட்டுறான். அதுக்கப்புறம் வந்து தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு கிராண்ட்பா வந்து எல்லாரையும் கொண்டுட்டு ஓடுறாரு ஒரு சுரங்கத்துக்குள்ளே. அப்போன்னு பார்த்து கிராப் ஏலியன் வேறு துரத்துறானா. அப்படியே இவங்களும் வந்து ஓடிட்டு அங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட் வழியாக நம்ம தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்படியே அந்த கிராப் ஏலியன் வந்து அந்த லிஃப்ட்டில் இருக்கிற கயிறை கட் பண்ணலான்னு பார்க்க டக்குன்னு ஒரு அடி. ஏன்னா 666 வந்து அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். டைமண்ட் ஹெட்டாக மாதிரி நம்ம பெண்ணும் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இப்போ 2 பேரும் மாங்கு நடிக்கிறாங்க. இனிமேட்டு வந்து சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு எல்லாருக்கும் வந்து அந்த டைமண்ட் அப்படி தெறிக்க விட்றான். அப்படியே எல்லார் மேலேயும் படுது. டக்குன்னு அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே 666ம் இவனும் அந்த கிராப் பண்டையும் அப்படியே போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்படியே நம்மளோட டெக்ட்ராக்ஸ் கூட்டிகிட்டு வரான். அங்கே டெக்ட்ராக்ஸ் எது மாதிரி பண்ணிருக்கான்னா டைமண்ட் ஹெட் சீக்வென்ஸ் தான் போல இருக்கான் அவனும். அதனால் இவன் சொல்கிறான் நீ தான் நான் சொல்கிறான். அதாச்சும் இவனுக்கு ஒன்றும் புரியல. நீ சின்ன பையன் நானாக பெருசாக இருக்குன்னு சொல்கிறான். ஐயோ நீ ஒன்றும் குழப்பறாயா என்னன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 666 கூட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆம்னிடெக்ஸை பாதுகாக்கிறது தான் வந்து டெக்ட்ராக்ஸோட வேலை. அதுக்கப்புறம் ஆம்னிடெக்ஸில் க்ரீன் லைட் தெரிஞ்சவொடனே அவன் வந்து கிரே மேட்டராக மாறலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் டைமண்ட் ஹெட்டை கட்டுறாங்க. அதாச்சும் டெக்ட்ராக்ஸை. அப்படியே அவனும் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பெண்ணும் இந்த பக்கம் வந்து அங்கே இருக்கிற ஒயரெல்லாம் கிராபுக்கு பிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் 666 பார்க்குறேன்னான்னு சொல்லிட்டு நான் 666 கூட சண்டை போட போகிறான். அவனையும் வந்து அப்படியே ஒரு மூலத்தனமாக யோசித்து அவன் மேலே தண்ணியை தள்ளி விட்டுறான். அதனால் அவனோட இது பார்த்திங்கன்னா எரிஞ்சு போடுது. அப்படியே அவனும் மட்டும் சுற்றிட்டே கீழே வந்துடுறான். சரி பாய் இருந்தாங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறான். அந்தமாதிரிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த ஸ்கேட் போர்டை வந்து நம்மளோட ஈவன் தரான் அந்த டெக்ட்ராக்ஸு. ஏன் பென்கிட்ட தரானா இதுக்கு நீ தான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இருங்க ஆனால் இன்னும் எபிசோட் முடியல. அடுத்தது இவங்க 2 பேருக்கும் வாய் சண்டை போகுது. அதுக்கப்புறம் க்ரீமை வந்து கொன்னு மண்டையிலே இது பண்ணி விட்டுறா. வில்லியக் சொல்கிறான் அதுக்கப்புறம் இனிமேட்டு நானே களத்தில் இறங்கினாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறான். அதோட இந்த எபிசோடு எங்கேயோ முடிக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பை.